வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சென்னை டு கேரளாவிற்கு தனியார் ஆம்னி பஸ் கிளம்பியது. சேலம் ஆத்தூர் பகுதியில் இருந்து சிமெண்ட் மூலப்பொருட்களை ஏற்றிக்கொண்டு டாரஸ் லாரி சென்றது. வாழப்பாடி மத்தூர் பகுதியில் ஆம்னி பஸ் மற்றும் சிமெண்ட் லாரி மோதியது. விபத்தில் பஸ் டிரைவர் ராஜீவ்காந்தி இடிபாடுகளுக்குள் சிக்கினார். என்னை காப்பாற்றுங்கள் என 2 மணி நேரத்திற்கும் மேலாக துடிதுடித்தார். மீட்பு பணிகள் தாமதமானதால் ராஜீவ்காந்தி பரிதாபமாக உயிரிழந்தார். மீட்பு பணிக்கான கனரக வாகனம் சேலத்திலிருந்து வரவழைக்கப்பட்டதால் 2 மணி நேரம் தாமதம் ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உடனடி மீட்பு உபகரண வசதி இருந்திருந்தால் டிரைவரின் உயிரை காப்பாற்றியிருக்கலாம். சம்பவத்தில் 19 ஆம்னி பஸ் பயணிகள் படுகாயமடைந்தனர். பாதிக்கப்பட்ட அனைவரும் சேலம் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். வாழப்பாடி ஆத்தூர் பகுதியில் கனரக மீட்பு வாகனம் நிரந்தரமாக அமைக்க வேண்டும் என மக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மீட்பு பணிகள் தாமதமானதால் ராஜீவ்காந்தி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் பொன்னேரி பகுதியில் அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி உள்ளது. காலை உணவு முடித்து பள்ளி வளாகத்தில் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது விளையாட்டாக எரிந்த கல் பள்ளி வளாகத்தில் இருந்த மரத்தில் கட்டப்பட்டிருந்த தேன்கூடு மீது தவறுதலாக பட்டது. தேன்கூடு கலைந்து தேனீக்கள் மாணவர்களை கடுமையாக தாக்கின. இதில் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பணியாளர் உட்பட மொத்தம் 12 பேர் வலியால் துடித்தனர். 2 108 ஆம்புலன்ஸ் மூலம் காயமடைந்த 12 பேரும் திருப்பத்தூர் அரசு ஹாஸ்பிட்டலில் ICU பிரிவில் அட்மிட் செய்யப்பட்டனர். தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சேலம் மாவட்டம் தலைவாசல் வீரகனூரில் குடிநீர் வழங்காத பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வீரகனூர் பேரூராட்சிக்கு உட்பட்டு சொக்கனூர் 15வது வார்டு பெரிய கும்பக்கோட்டை பகுதியில் நீண்ட நாட்களாக முறையான குடிநீர் விநியோகம் இல்லை. இதனால் மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதித்துள்ளது. குடிநீர் மட்டுமில்லாமல் கழிப்பிட வசதி, சாலை வசதி, மின் விளக்கு, போக்குவரத்து வசதி உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என மக்கள் சரமாரி கேள்வி எழுப்பினர். பலமுறை மனு கொடுத்தும் பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை. கொந்தளித்த மக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். போராட்ட இடத்திற்கு பேரூராட்சி செயல் அலுவலர் VAO RI யாரும் வராததால் மக்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர். இன்னும் 2 மாதங்களுக்குள் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்றால் வரவிருக்கும் சட்டசபை தேர்தலை புறக்கணிப்போம் என எச்சரித்தனர். ராஜஸ்தான் ஜோத்பூரில் கடந்த 15ஆம் தேதி 78வது ராணுவ தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் நாடு முழுவதிலும் இருந்து 8 ராணுவ பிரிவுகள் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள வெலிங்டன் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டர் முதல் பரிசுக்கான கோப்பையை கைப்பற்றியது. போர்வீரர் நடனம், அழகிய அணிவகுப்பு, கேரளாவின் பாரம்பரிய தற்காப்பு கலையான களரி பயிற்சி ஆகியவற்றால் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் வீரர்கள் நடுவர்களின் கவனத்தை ஈர்த்தனர். இன்று குன்னூர் வெலிங்டன் பாரக்ஸில் பிளாக் பிரிட்ஜ் பகுதியில் இருந்து MRC வரை கோப்பையுடன் ஊர்வலமாக சென்றனர். ராணுவ வீரர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் கமாண்டன்ட் கிருஷ்ணநேந்துதாஸ் உள்ளிட்ட ராணுவ அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் வெற்றி பெற்ற படைப்பிரிவுக்கு பாராட்டு தெரிவித்தனர். திருச்சி டாக்டர் ஜி விஸ்வநாதன் மருத்துவமனை சார்பில் நவீன ஹோல்மியம் லேசர் கருவி அறிமுக நிகழ்ச்சி நடந்தது. மருத்துவமனை சேர்மன் டாக்டர் கோவிந்தராஜ் தலைமை வகித்தார். IMA முன்னாள் தேசிய துணைத் தலைவர் அஷ்ரப், இந்திய அறுவை சிகிச்சை சங்க சேர்மன் டாக்டர் ஜமீர் பாஷா ஆகியோர் ஓல்மியம் லேசர் கருவியை அறிமுகம் செய்தனர். சிறுநீரக சிகிச்சை நிபுணர் டாக்டர் கிருஷ்ணசாமி கண்ணன் பேசுகையில், சிறுநீரக பாதையில் கற்களை அடைப்பது, விந்து காப்பி வீக்கத்தை அகற்றுவதற்கு 100 வாட் ஓல்மியம் லேசர் கருவி சிறந்தது. இதை பயன்படுத்தி ஹோலப் சிகிச்சை மூலம் ரத்தமின்றி காயமின்றி சிகிச்சை வழங்க முடியும். இந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு நோயாளிகள் விரைவாக வீடு திரும்பலாம். உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நவீன மருத்துவ தொழில்நுட்பமான ஹோலப் சிகிச்சை திருச்சி டாக்டர் ஜி விஸ்வநாதன் மருத்துவமனையில் அறிமுகம் செய்யப்படுகிறது என்றார். நிகழ்ச்சியில் டாக்டர் அஷ்ரப் பேசுகையில், மருத்துவ தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக மருத்துவத் துறையில் மறுமலர்ச்சி ஏற்பட்டுள்ளது. வலியில்லாமல் குறைந்த நாட்கள் மருத்துவமனையில் தங்குவது, சிறந்த சிகிச்சை மற்றும் மனிதாபிமானத்துடன் கூடிய கவனிப்பு ஆகியவை நோயாளிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது என்றார். நிகழ்ச்சியில் டாக்டர்கள் ஜவஹர், பரத் வெங்கட், ஏமமாலினி, விஸ்வநாதன், பாலபிரசன்னா உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.